சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் கையில காசு இல்ல, என்ன பண்ணலாம்? வேலை கிடைக்கல, என்ன பண்ணலாம்? நல்ல வேலையா கிடைக்குமா? என்ன செய்யுது? சரி போய் ஒரு 4 பேர் போனா ஏன்னா பொருளை கேச்சுன்னா நாங்கள் அதை போட்டு நல்லா வரைக்கும் காசு வரும். இதெல்லாம் பார்ப்போம். 5 minutes later. வண்டி இருக்கு, சரி கூடியது யாரும் இல்லை, என்ன பண்ணலாம்? இந்த வாட்டி தீக்கு வாங்கிட்டான் வழியா வா பார்க்கலாம். கையில போட்டுக்குதே, என்ன பண்ணலாம்? போய் வலிக்குதியா? அப்பா வச்சாச்சு. வண்டியோ உனக்கு போகணும். எடுத்துக்கோ. வண்டி யாருக்கு எதுப்பா? ஏன் தள்ளிட்டு வரீங்க? எப்படி இருந்தா தைக்கு வரேன். ஏங்க சாவியா காண பெட்ரோல் இல்லைன்றீங்க? 2 பேர் இல்லப்பா, எங்க தீ வாங்கி போச்சுப்பா எங்க வயதுல. இல்லையே, நீங்க சொல்லும் போது பொய் சொல்றது நல்லா தெரியுது. எதுவும் பெட்ரோல் இல்லைன்னு சொன்னீங்க, பார்த்தா சாவி காணோம். எங்க பாக்கெட் வந்து எங்க வீந்துச்சுப்பா வயதுல. இல்லைங்க, ஆனா இது ஏங்க இதுல பைக் வாசனை இருக்குது. இது தட்டி பாத்துருந்தாச்சே, நீங்க பொய் சொல்றீங்க. என்னங்க எங்க வந்து பாத்து தெரியுதுங்க, இது தட்டி பாத்துருந்துதான் நீங்க ஏமாத்துறீங்க. பெட்ரோல் இல்லைன்னு சொன்னதும் பொய், சாவி தொலைச்சின்னு சொன்னதும் பொய். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்குங்க, இப்பதாங்க ஞாபகம் வருது. ஒரு தம்பி ஒருத்தருக்கிறாரு, சரியா வேலை கிடைக்கல, அதனால அவர் வந்து லட்சியம் பொருள் எல்லாம் திருட்டி எதுவுமே கைலாங்கல போட்டு காசு வாங்குறாரு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் நினைக்கிறேன். நீ சர்ச்சோட ஃபாதர் வண்டியில் இல்லப்பா, சும்மா பண்ணாங்க வந்து சொல்லிக்கிறோம். சும்மா சொல்லிக்கிறீங்க. இருங்க வேலை எங்க நீங்க வைக்கிறீங்க? நான் ஒரே சொல்ல நல்லா கேட்டீங்க. இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுளா இருக்கிறார். அவருடைய வேத புத்தகத்தை சுமக்கிற நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனா நீ போய் சொல்ற, நீ திருடிட்டு வந்திருக்கிற, அதை நீ ஒத்துக்கோ. நீ திருடாத. எதனா ஒரு கம்பெனி நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், நீ வந்து வேலை செஞ்சு சம்பாதித்து உன் குடும்பத்தை நடத்து. நீ திருடாத. பைபிள் என்ன சொல்லப்படுது தெரியுமா? என்ன சொல்லப்படுதுப்பா? சரி நான் உங்களுக்கு சொல்றேங்க, 2 வசனம் பைபிள் இருக்கு, அற்புதமா இருக்குது. நீ திருடக்கூடாதுன்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். பாக்குறீங்களா? சொல்லட்டுமா? சொல்லுங்க பாக்கலாம். பைபிள்ல உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, களவு செய்யாதிருப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, திருடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. கர்த்தராகிய தேவன் மோசே என்ற ஒரு பக்தன் மூலமா சீனாய் மலையில 10 கட்டளை எழுதி ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த 10 கட்டளைல மிக முக்கியமான ஒரு கட்டளை என்ன தெரியுமா? நீ திருடக்கூடாது, நீ களவு செய்யாது இருப்பாயாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வசனம் பைபிள் இருக்கு, அற்புதமா இருக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, திருடுகிறவன் இனி திருடாமல் புரிச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரியாசப்பட கடவான். ஆண்டவர் பைபிள் அற்புதமா திருட வந்து திருந்துவதற்கான வழியை சொல்லியிருக்கிறாரு. திருடுகிறவன் இனி திருடக்கூடாது. அவன் என்ன பண்ணணும்? ஒரு வேலையை செஞ்சு அவனுடைய பொழைப்பை நடத்திக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. புரியுதுங்களா? நான் பைபிளை சுமக்கிறேன், ஏசப்பாவுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இங்க நீங்க திருடாதீங்க. அந்த வெண்டி எங்க எடுத்தீங்களோ அங்கேயே திரும்பி விட்டுடுங்க. கர்த்தர் உன்னை மன்னிக்கிறாரு, உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பாரு. நானே ஒரு நல்ல வேலையை உனக்கு வாங்கி கொடுக்குறேன். பரவாயில்ல ஏமா கை வச்சுக்க, நான் உன்னையும் கவலைப்படல சகோதரனே. ஏசப்பா உங்களை சந்திச்சு நீங்க திருடி கொண்டு இருக்கிறீங்கன்னு ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா உங்களை பத்தி எனக்கு சரியா தெரியல, நீங்க நான் பார்த்ததே கிடையாது. ஆனா ஜனங்க சொன்னதை என் காதுல கேட்டேன். ஆனா இப்போ பார்த்தா நீங்க ஒரு வெண்டிய எடுத்துட்டு வந்து நீங்க மாட்டிக்கினீங்க. கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் இந்த பைபிள் மூலமா உன்னோட பேசியிருக்கிறாரு. இனி நீ திருடாத, நீ வேலை செஞ்சு உன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு நல்ல வேலையை நான் வாங்கி கொடுக்குறேன். எனக்கு நிறைய கம்பெனில நிறைய ஓனர்கள் தெரியும், நான் பேசி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன்.
புரியுதுங்களா? ஏசப்பா மன்னிப்பாரா? ஏசப்பா உன்னை மன்னிப்பாரு. புரியுதுங்களா? சரி, இனிமே திரும்ப நீ திருட மாட்டீங்கல்ல. திரும்ப கர்த்தர் எப்போ நீ உங்களுடைய தவற நீங்க ஒப்புக்கொண்டீங்களோ அப்படியே கர்த்தராக இயேசு உன்னை மன்னித்து விட்டாரு. நீங்க இந்த வெள்ளி எங்க எடுத்தீங்களோ அங்கேயே எடுத்து போய் விட்டுடுங்க. புரியுதுங்களா? நானும் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கீங்க. மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. வந்தனமப்பா வந்தனமே. களவு செய்யாதே, பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தி உள்ளே. குடித்து சூது செய்தேன், என் கண்ணியம் இழந்து விட்டேன். பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தி உள்ளேன். குடித்து சூது செய்தேன், என் கண்ணியம் இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.